பம்பர் மாற்றம்ல ம் கார்ல, ம் அது இப்போ கோர்ட் ஆர்டர் படி நம்ம ஏர்பேக் இருக்கிற வண்டிக்கு மட்டும்தான் பம்பரை கழட்ட சொல்றாங்களா, ம் இல்லைன்னா எல்லா வண்டிக்கும் பம்பர் கழட்ட சொல்றாங்களா? தமிழ்நாடு மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரகாரம் ம். பம்பர் பொருத்துவதற்கு அனுமதி கிடையாது. சரி. 2017ல மத்திய அரசாங்கம் சுற்றறிக்கையின் வாயிலாக பம்பர் ம். பொருத்தப்படக்கூடாதுன்ற ஒரு சுற்றறிக்கை அமைச்சிருக்கிறாங்க. சரி. அதை மேற்கோள் காட்டி தான் சமூக ஆர்வலர் லெனின் பால்ன்றவரு நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருந்திருக்காரு. ம். அது விபத்தை கட்டுக்குள்ளார கொண்டு வர்றதுக்கான முயற்சியை மேற்கொள்றதுக்காக அவர் எடுத்திருந்த வழக்கு. ம். அந்த வழக்குல நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது அரசியல் பிரமுகர்களையும் ம். அமைச்சர் பெருமக்களுடைய அரசு வாகனங்கள்ல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய பம்பர்களை மேற்கோள் காட்டி ம். தமிழக தலைமை செயலாளர் 28ஆம் தேதி ஜனவரி இல்ல டிசம்பர் 28ஆம் தேதி ம். பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ம். 10/10/2020ல உத்தரவு போட்டார். ம். இது ஏர்பேக் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்களை தான் மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஏர்பேக் இல்லாத வாகனங்களை மேற்கோள் காட்டல. ம். ரெண்டாவது, ம். பேசிக்காவே நம்ம பம்பர் மாட்டக்கூடாதுன்றது சட்டத்துல இருக்கு. ஆனா ம். ம். நாம எழுப்பக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, கார்களுக்கு ஓகே, இந்த ம். 80 கிலோமீட்டர் 90 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடிய இந்த டாடா ஏஸ் போல ம். ம். லோடு வண்டிங்களுக்கு எந்த விதமான அப்பயே பாதுகாப்பே கிடையாது. ஏன்னா அது ம். இன்ஜின் சீட்டுக்கு அடியில வரும். ம். முன்னாடி இருக்கிறது வெறும் பிளாஸ்டிக் தான். ம். அதுல தாக்கம், விபத்துடைய தாக்கத்தப்ப நிறைய ம். மாற்றுத்திறனாளிகளை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடும். ம். அதனால பம்பர் ம். பொருத்துவதற்கு அனுமதி ம். இல்ல விலக்கு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கேட்கிறோம். ம். ம். இதுக்கு நம்ம இன்னும் கோர்ட்டை நாடல. ம். ஏன்னா கோர்ட்டை நாடுற அளவுக்கு இன்னைக்கு நாங்க அமைப்பின் வாயிலாக நிதி போதுமான நிதி கிடையாது. ஒரு ம். வழக்கறிஞருக்கு நம்ம இது சம்பந்தமா ஒரு ரிட்டு ஒண்ணு ரெடி பண்ணணும், அந்த ம். கேஸ்ல இம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபாயாவது தேவை. வேணும். ஆமா. ம். அதனால நம்ம ம். இன்னைக்கு அந்த வழக்குல இம்ப்ளீட் ஆகாம இருக்கிறோம். ம். இன்னும் முதலமைச்சருடைய வாகனத்திலையும் பம்பர் அகற்றப்படல. இது ம். 10/10/2020 நீதிமன்றம் ம். மேற்கோள் காட்டியிருக்கு. ம். டிசம்பர் 15 வரைக்கும் எந்த ம். விதமான நடவடிக்கையும் தமிழக போக்குவரத்து துறை அதிகாரிகளோ இல்ல தமிழக ம். போக்குவரத்து துறையில இருக்கக்கூடிய அமலாக்க பிரிவு அதிகாரிகள் யாருமே இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கல. ம். நீதிமன்றத்துக்கு ஆவணம் சமர்ப்பிக்கிறதுக்காக பம்பரை கழற்றினதுக்கான அபராதங்களையும் ம். ஆவணங்களையும் தயார் செஞ்சாங்க. ம். 27ஆம் தேதியா 26ஆம் தேதி ம். தலைமை செயலாளர் ஒரு ம். உத்தரவு போடுறாரு. ம். அத்தனை அரசு அதிகாரிகளுக்கும் ம். விவிஐபிங்களும் விஐபிங்களுடைய ம். வாகனங்கள்லயும் அரசு வாகனங்கள்லயும் பம்பரை அகற்றணும் ம். அப்படின்னு சொல்லி ஒரு ம். உத்தரவு போடுறாரு. அது ம். எதெல்லாம் மேற்கோள் காட்டுறாங்கன்னா 2017 மேற்கோள் காட்டுறாங்க. ம். இந்த லெனின் பால் போட்டிருந்த அந்த வழக்கை மேற்கோள் காட்டுறாங்க. ம். மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவு அந்த ம். 2017 அதை மேற்கோள் ம். காட்டிட்டு ம். அகற்றணும் அப்படின்ற ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அந்த ம். அறிக்கை நீதிமன்றத்துக்கு தான் ஆவணம் எடுத்திருக்கிறாங்க. இந்த ஜனவரி ம். 1ஆம் தேதியில இருந்து இது வரைக்கும் எந்த ம். விதமான நடவடிக்கையிலும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் ம். சட்டத்தின் பிரகாரம் மோட்டார் ம். வாகன சட்டம் 1988லே போட்டிருக்கிறது. ஆ. இதுல பம்பர் கூடுதல் பம்பர் பொருத்துறதுக்கு அனுமதி கிடையாதுன்றத தெளிவா கொடுத்துட்டாங்க. அது ஏர் பேக் வச்சிருந்த வண்டியா இருக்கட்டும், வைக்காத வண்டி பம்பர் மாட்டக்கூடாது. அது ம். சட்டத்துல இருக்கிறது. இருக்கு. சரிங்களா? ம். ரெண்டாவது, பம்பர் மாட்டியிருக்காங்க. சட்டத்துக்கு ம். புறம்பா தான் மாட்டியிருக்கிறாங்க. ம். பம்பரை உற்பத்தி செய்யற நிறுவனத்துல கிடங்குல போய் பிடிக்கவோ, இல்ல அந்த ம். நிறுவனத்துக்கு தடை போடுறதோ, இல்ல அந்த நிறுவனத்துக்கு அபராதம் போடுறதோ எதுவுமே பண்ணல. இப்ப நீங்க ம். உங்க தெருமுனை கடையில குட்கா விக்கிறாங்க அப்படின்னா அந்த கிடங்குல போய் அமலாக்க பிரிவு அதிகாரிகள் பிடிப்பாங்க இல்லையா? ம். அதை இங்க அரசு தயாரிக்கிறவன பிடிக்க செய்யல. மாட்டான். தயாரிக்கிறவங்கள தடை போடல, ஆ. விற்பனை பண்றவங்கள பிடிக்கல. ஆ. ரெண்டாவது, ஏர்பேக் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்கள்ல விபத்து தருணங்கள்ல ஏர்பேக் வேலை செய்யாம போகுது அப்படின்னு ஆ. சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆ. ஆதாரங்களை இன்னும் நீதிமன்றத்துல ஒப்படைக்கல யாருமே. ஒப்படைக்கல. ம். முதல்ல இது அடிப்படை ஆதாரங்கள். ஏர்பேக் விரியல அப்படின்றதுக்கு என்ன அத்தாட்சி ஆ. இருக்கு, ஆதாரம் இருக்கு? ம். ஒரு ம். குற்றம் நடக்குது. இப்ப நான் ஜூட் மேத்யூ ம். உங்க உங்களை வயித்துல கத்தி வச்சு நான் குத்திட்டேன் அப்படின்னா, ம். ம். குத்துன கத்தி எங்க? ம்.
அவரு எந்த இடத்துல குத்துனாரு, எந்த தருணத்தை அன்னைக்கு குத்துனாரு, என்ன காரணத்தினால குத்துனாரு, அதுக்கான ஆவணம் கொடுக்கணும்ல. ம் அப்ப ஏர்பேக் விரிவடையல அப்படின்றது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு மாயை. ஏர்பேக் இருக்கக்கூடிய வாகனங்கள்லயும் பம்பர் பொருத்துறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு 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 சுவரையோ இல்ல வந்து ஒரு சின்ன கல்லையோ ஒரு திட்டோ திண்ணையோ அந்த மாதிரியான இடங்கள்ல இடிச்சிட்டோம் கவனக்குறைவுனால அப்படின்னா அந்த இடத்துல ஏர்பேக் விரிவடையும். அப்ப விரிவடைய போகும்போது செலவுகள் எவ்வளவு ஆகும்? 2 ஏர்பேக், ஒரு ஏர்பேக் அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 15,000 இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். கண்டிப்பா அது கண்டிப்பா வந்து ரிப்பேரபிள் கிடையாது. ஒன்ஸ் ஓபன் ஆயிடுச்சுன்னா அதோட அது தூக்கி போட்டுட்டு முடிஞ்சது வேறதான் முடிஞ்சது இன்ஸ்டால் பண்ணும். ஸோ ம் அப்படி இருக்க போகும்போது ஒரு ஏர்பேக்கு அதிகபட்சமான கட்டணம் அப்படின்னா 25,000 ரூபாய் செலவாகுது. அப்போ ம் ஒரு தடவை அந்த ஏர்பேக்கு கவனக்குறைவுனால விரிவடைஞ்சிடுச்சுன்னா 50,000 ரூபாய் ஒரு வண்டிக்கு செலவாகுது. ம் அதை ம் தவிர்க்கிறதுக்காக தான் ஒரு 15,000 ரூபாய் செலவு பண்ணி முன்னாடி பம்பர் பொருத்துறாங்க. அதே ம் சமயம் விபத்து அப்படின்றது உருவாகுது அப்படின்னா ம் எப்போ உங்களுடைய முன் பம்பர்ல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த சென்சார் வந்து ஒரு ஸ்டேஜ், அதாவது ஒரு 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 இடைவெளி, அந்த ம் சென்சாருக்கான இடைவெளி. ம் அந்த ம் சென்சார் வந்து எப்படி லேசர் லைட் மாதிரிலாம் ஒர்க் ஆக போறது இல்ல. ம் சென்சார்ன்றது வந்து பிசிக்கல் டிவைஸா தான் அந்த இடத்துல உள்ள இருக்க போகுது. அந்த ம் ம் பிசிக்கல் டிவைஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் அடிபட போகும்போது அதனுடைய தாக்கம் அந்த டிஸ்டன்ஸ் ஒரு 5 சென்டிமீட்டரோ இல்ல 10 சென்டிமீட்டரோ வச்சிருக்கிறாங்கன்னா அடுத்ததா அது ஹிட் ஆக போகுது. அந்த ஹிட்ல தான் ஏர் பேக் விரிவடைய போகுது. ம் இப்ப ம் ம் பம்பர் முன்னாடி பொருத்தி இருக்கிறாங்கன்னா கூட பொருத்தின பம்பர் அந்த பிளாஸ்டிக் இடிக்க போகுது. அந்த பிளாஸ்டிக் திருப்பி அந்த சென்சாரை இடிக்க தான் போகுது. ம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பம்பர் ஏர் பேக் விரிவடைய தான் போகுது. அதுல எந்த ம் விதமான ம் மாற்றங்களும் வரப்போறது இல்ல. இதுல வந்து ம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ம் விபத்து தருணங்கள்ல இந்த கூடுதலா அயன் பார் போட போகும்போது அதனுடைய ம் டைமென்ஷன்ஸ் வந்து இல்லைன்னா ம் அதனுடைய ஆங்கிள்க்கு ஏத்த மாதிரி ம் மாறாம அந்த இடத்துல ம் ஆக்சிடென்ட்ஸ் தாக்கம் ஜாஸ்தி ஆயிடலாம் அப்படின்றது ம் இருக்கு. ம் நான் அதை ம் வந்து ஒத்துப்பேன். அது வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனா ம் ம் இந்த பம்பர்கள் தயாரிக்கிறாங்க அப்படின்னா ம் இப்போ 50 கிலோல இருந்து 60 கிலோ 70 கிலோ வரைக்கும் ஒரு பம்பர் வருது. ஆனா ம் அத ஒரு 15,000 15 ம் கிலோ இல்ல ம் 20 கிலோ அத ம் குறைச்சு ம் மெலிசா இருக்கக்கூடிய கம்பிகளை பொருத்தக்கூடிய அந்த பம்பரை வந்து தயாரிப்புல கொண்டு வந்து பாதுகாக்க ம் வேண்டியது நம்மளுடைய ம் பாதுகாப்புக்காக. அது ம் சட்டங்களா கொண்டு வரப்போகும்போது அது நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்றது சங்கத்தினுடைய கருத்து. ரெண்டாவது, நீங்க வந்து எப்படி சொல்லலாம்? இந்த மாரி சாதாரண மக்கள், அதாவது குறிப்பா வணிக நோக்கத்தோட தொடர்ச்சியா பயணிச்சுட்டு இருக்கிறவங்க, தார் சாலை தான் என்னுடைய அலுவலகம்ன்ற பயன்படுத்துறவங்க கிட்ட, இந்த அபராதங்களோ, இந்த பம்பர் பொருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி நிபந்தனைகள் போட போம்பொழுது, ம் அவர்களுடைய பாதுகாப்புக்கு அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படின்றத மறுகேள்வி. 2வது, இவர்களுடைய உயிரிழப்புக்கு அடிப்படையில ஒரு ம் முதல்வர் காப்பீடு திட்டமாவது கட்டாயப்படுத்தி வச்சிருக்கிறீங்களா? இல்ல. ம் நீங்க ஓட்டுநர் உரிமம் பெற போகும்போது நீங்க இவருடைய உயிருக்கு என்ன பாதுகாப்புன்றத நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல. ம் திட்டங்கள் எதுவுமே இல்ல. ம் ஆனா லாப நோக்கத்தோட செயல்படக்கூடிய நிறுவனங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்புகளையும் சட்டங்களையும் வகுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கொரோனா ஊரடங்கு உத்தரவுனால கிட்டத்தட்ட 9 மாசம் வண்டிங்க எதுவுமே வியாபாரம் இல்ல, ம் ம் உற்பத்தி ஆகல, ம் நிறுவனங்கள் எதுவுமே செயல்பட முடியல. இன்னைக்கு இருக்கிற பம்பர் எல்லாத்தையும் கழட்டுவாங்க. இன்னொரு ஒரு 3 மாசம் கழிச்சு திருப்பி அந்த பம்பரை மாட்டக்கூடிய பணியும் இல்ல ம் போக்குவரத்து அமலாக்க பிரிவு அதிகாரிகள் யாரும் சோதனை செய்யலன்ன உடனே திருப்பி புது பம்பர் வாங்கி மாற்றக்கூடிய பணிகள்ல எல்லாரும் ஈடுபடுவாங்க. ஒரு ம் வணிகத்துக்காக இந்த செயலா இருக்கு அப்படின்றத நான் பார்க்கிறேன். தொழிலாளர்களும் அந்த வாடகை வண்டியினுடைய முதலாளிகளும் இன்னைக்கு ஒருங்கிணைஞ்சு இல்ல. ஆ உங்களுக்கு தெரியாதது இல்ல. ஆ அத்தனை அரசியல் கட்சிகளும் ஒரு தொழிற்சங்கம் துவங்கி வச்சிருக்கிறாங்க. ஆமா அத்தனை தொழிற்சங்கமும் தொழிலாளிக்கான பாதுகாப்பு சட்டம் இந்த டிசம்பர் 26ஆம் தேதி, ஆமா டிசம்பர் 27ஆம் தேதி ம் இறுதி நாள், அதாவது ம் மத்திய ம் பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு சட்டத்துல திருத்தங்கள் ம் கொண்டு வரணும்னா அதை பரிந்துரை ம் பண்ண வேண்டியது. இது ம் வரைக்கும் யார் பரிந்துரை பண்ணியிருப்பாங்க? ம் இன்னைக்கு தமிழகத்துல இருந்து ஏதாவது ஒரு கடிதம் நாடாளுமன்ற ம் உறுப்பினர்களோ இல்ல சட்டமன்ற ம் உறுப்பினர்களோ, ஏன் இன்னைக்கு ம் தமிழகத்தினுடைய ம் தொழிலாளர் துறை அமைச்சர் மத்திய அரசாங்கத்துக்கான ஒரு கடிதத்தை எழுதியிருப்பாங்களா? எழுதல. ம் இன்னைக்கு ம் பிரிவினைகளை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. இது ம் லோடு வண்டினா ஒரு தனி பிரிவு,
ம். கால் டாக்ஸினா ஒரு தனிப்பிரிவு, ஆட்டோனா ஒரு தனிப்பிரிவு. நீங்க பேச போகும்போது சொன்னீங்க ஆட்டோக்கு பம்பர் அவசியம் அப்படின்றது. பாசஞ்சர் ஆட்டோ பொறுத்த வரைக்கும் 25 கிலோமீட்டருக்குள்ளார தான் வண்டி ஓடை ஆகணும். 25 கிலோமீட்டருக்குள்ளார போற வண்டிங்களுக்கு எவ்வளவு வேகத்துல போறாங்க? அது வேகமே போக முடியாது அந்த வண்டிகள்ல. அந்த வண்டிங்களுக்கு பம்பர் வந்து பாசஞ்சர் ஆட்டோக்கு பம்பர் வந்து அவசியம் இல்லை. இதுவே லோடு வண்டி அப்படின்னா எடை ஏத்தப்படுது. ஒரு டன்ல இருந்து 1.5 டன் வரைக்கும் வண்டி ஏத்த முடியும். இதுல டாடா ஏஸ்ல ஆண்டுக்கு காப்பீட்டு நிறுவனங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஆட்டோக்கு பார்த்தோம்னா 3000 ரூபாய் வரைக்கும் 3ஆம் நபர் காப்பீடுக்கு மட்டுமே கொடுக்குறோம். ரெண்டாவது அந்த வண்டிக்கான காப்பீடு 1 லட்சம் ரூபாய், 1,1,4 லட்சம் தான் ஆட்டோ. மிச்சது எல்லாமே அரசாங்கத்துக்கு வரிதான். 1 லட்சத்துக்கு வந்து அதிகபட்சமே வந்து காப்பீட்டுக்கு வந்து 1000 ரூபாய் வரைக்கும் தான் செலவு பண்றோம். அதிகபட்சம் போச்சுன்னா 6000 ரூபாய் ஒரு ஆட்டோக்கு. அதை தாண்டி வந்து பெரிய அளவுல இருக்கலாம். புது வண்டிங்களுக்கு வேணா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 18,000 19,000 வரைக்கும் காப்பீடு வரும், பம்பர் டு பம்பர் போட்டோம்னா கூட. அந்த காப்பீடு நிறுவனங்களே வந்து ஆட்டோக்களுக்கு வந்து குறைவான கிளைம் வருது அப்படின்றதுனால அவர்கள் வந்து நிறைய முன்னுரிமை கொடுக்கறது ஆட்டோக்கான காப்பீடு தான். இப்ப நீங்க வந்து இந்த விபத்து நேரங்கள்ல எதிர்ப்புறத்துல பெடஸ்ட்ரியன், அதாவது பாதசாரிகள் வந்து விபத்துக்குள்ள ஆகுறாங்க. இந்த பம்பர்ல மாட்ட போகும்போது அவங்களுக்கு வந்து தாக்கம் ஜாஸ்தியா இருக்கு, அதனால உயிரிழப்புகளும் இல்ல மரணங்களும் நேரிடுது அப்படின்னா இன்னைக்கு வணிகர் சங்கம் தான் முதல்ல பதில் சொல்ல வேண்டியது. ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த ஒரு கடைக்கு வாசல்லையும் 2 வீலர் நிப்பாட்டுறதுக்கு கூட இடம் விட்டு கடை கட்டல, ரோட்ல தான் வண்டியை நிப்பாட்டுறாங்க. அப்ப சாலை வந்து சுருக்கமடையுது. அப்ப சாலை சுருக்கமடைய போகும்போது இருசக்கர வாகனங்கள் எங்க வருவாங்க? பிரதான சாலையில தான் வருவாங்க. அப்ப பிரதான சாலையில எனக்கு ஓட்டுறதுக்கு இடம் இல்லாம இருக்கு. பெடஸ்ட்ரியன் பொறுத்த வரைக்கும் இந்த பம்பர்ல வந்து இடிச்சா கூட அவருடைய தாக்கம் அப்படின்றது சிறிய சராய்ப்பு மட்டும்தான் வரப்போகுது. அந்த சராய்ப்புக்கு 3ஆம் நபர் காப்பீடு இருக்கு. வழக்க நீதிமன்றம் விரைவா விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா காப்பீட்டு நிறுவனங்கள் அந்த இழப்பீடு அவங்களுக்கு கொடுக்க போகுது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல 100% விபத்துகள்ல வெறும் 80%, அதாவது 20% கூட நீதிமன்றம் போறதில்லை. நீதிமன்றங்கள் விரைந்து அந்த விசாரணைகளை, வழக்கு விசாரணைகளை, அதுவும் மோட்டார் துறையில இருக்கிற விசாரணைகளை நடத்தி இருந்தா இந்நேரத்துக்கு இவ்வளவு ஆக்சிடென்ட் வரப்போறதில்ல. வட்டார போக்குவரத்து அலுவலகத்துங்கள பயன்படுத்தக்கூடிய ஆவணங்கள், அதாவது படிவம் இது வரைக்கும் எதுலயுமே தமிழ்ல படிவம் இல்லை. போக்குவரத்து துறையில இது வரைக்கும் என்ன செயலி உருவாக்கப்பட்டிருக்குது? எந்த செயலியுமே உருவாக்கல. ரெண்டாவது, இந்த செயலியின் வாயிலாக ஒரு ஆட்டோ வந்து கட்டண புகார் அதிகமா வாங்குறாங்க அப்படின்னா அதை புகார் கொடுக்குற அளவுக்கு என்ன வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க? ஒரு புகார் காவல் நிலையத்துல போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றோம் அப்படின்னா எல்லாத்தையும் நீங்க டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு சாரதி.பரிவாகன்ல போய் நம்ம வந்து லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல டாக்ஸ் பே பண்ணிக்கலாம், எல்லாமே ஆன்லைன்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த சிஎஸ்ஆர் புகாரையுமே ஆன்லைன்ல கொண்டு வந்தாங்கன்னா எளிதா இருக்கும். ஏன் இன்னைக்கு அபராதம் வசூலிக்கிறதுக்கு மிஷின் கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல, ஏடிஎம் கார்டு கொடு அப்படின்னு. ஏன் அது சிஎஸ்ஆர் புகார் கொடுக்கறதுக்கு உடனடியா சம்பவ இடத்துலயே சிஎஸ்ஆர் புகார் கொடுக்கறதுக்கு என்ன வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க? அதே மிஷின்ல கையெழுத்து வந்து டச் ஸ்கிரீன்ல கையெழுத்து போட முடியுது இல்லையா? ஒரு டேப் கொடுத்து ஆர்டிஓ அதிகாரிங்க புகைப்படம் எடுத்துக்கிறாங்க வண்டிய, அதுக்கான வசதிகள் கொடுத்துருக்காங்க. ஏன் ஒரு சிஎஸ்ஆர் புகார் கொடுக்கறதுக்கு டிஜிட்டல் சிஸ்டம் வந்து கொண்டு வர மாட்டாங்க? கால வரி கட்டுறதுல 3ஆம் மாசத்துல இருந்து 9ஆம் மாசம் வரைக்கும், ஏன் இப்போ டிசம்பர் முடிஞ்சு இப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாசம் வரைக்கும் மத்திய அரசாங்கம் வாகனத்திற்கான அத்தனை ஆவணங்களுக்கும் கால அவகாசம் நீட்டிச்சு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, மாநில அரசாங்கம் ஒன்னொரு நேரத்துக்கும் அவங்க அதை பவுண்ட் பண்ணி அதை ஒபே பண்ணி அதற்கான வரைவு சட்டங்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த 6 மாசத்துக்கு 2 குவார்டர்லி ரோட் டாக்ஸ் கட்டணும்னா அபராதம் இல்லாம கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 4 மாசத்துக்குள்ளார அந்த குவார்டர்லி டாக்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு ஃபைனோட தான் வந்து டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க. ஏன்னா 6ஆம் மாசத்துல இருந்து ஓரளவுக்கு வந்து 6ஆவதுல செப்டம்பர் மாசத்துக்கு மேல வந்து முக்காவாசி எல்லா வாகனத்துக்குமே ஓரளவுக்கு தளர்வு கொடுத்துட்டாங்க.
வியாபாரம் இல்லாம வணிகம் இல்லாம இருக்கிறவங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க இது இப்போ ஆ. வரைக்கும். ஆனா ஆமா, ஆமா. இதுக்கு தளர்வு கொடுக்கறவங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால ம். இத மேற்கோள் காட்டி வண்டி ஓட்டுறவங்க ஓட்டிக்கிட்டு நான் ரோட் டாக்ஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னா ம். சாத்தியம் இல்ல. மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவுக்கு இணங்க குஜராத் ம். மாநிலம், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ம். வெஸ்ட் பெங்கால், 8 மாநிலம் 8 மாநிலமும் 6 மாச கால அவகாசம், அதாவது 6 மாசத்துடைய சாலை வரி. 10 ஸ்டேட் வந்து ரோட் டாக்ஸ் பே பண்றதுல 6 மாசத்துக்கு வேவர் கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும்தான் கொடுக்கல. மாநில அரசாங்கத்துக்கு எது லாபகரமா இருக்குதோ அதை தான் அமல்படுத்திட்டு இருக்காங்களே தவிர மத்திய அரசாங்கம் சொல்றது எல்லாத்தையும் தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சிடல. இங்க கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அங்க கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இந்த இப்ப ரீசெண்டா 4 நாள்ல 5 நாள் முன்னாடி தான் 6 மாச சாலை வரியை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க. மத்த இத்தனை 10 ஸ்டேட் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் செய்யல. நீதிமன்றத்துக்கு ஆவணம் காமிக்கிறதுக்காக பேசுறாங்க. ரெண்டாவது நீதிமன்றத்தினுடைய செய்தியாளர்களே வந்து என்ன தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான கருத்துக்கள்லாம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஆனா வழக்கு தொடுத்த சமூக ஆர்வலர் திரு லெனின் பால் யாருன்றதே தெரியாம இருக்கு. அவருடைய போட்ட பெட்டிஷன் எங்க அப்படின்றத கேட்டிருக்கிறேன். எனக்கு அந்த தகவல்கள் இன்னும் வராம இருக்கு. அவர் அணுகக்கூடிய அளவுல இல்ல. விபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? அதுக்கு என்ன அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு? இந்த தலைமை செயலாளர் பதில் அளிக்கணும். அரசாங்கத்தோடைய வாகனங்கள்லயே பொருத்தப்பட்டிருக்குதா பார்க்க முடியுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஒரு விதத்துல இந்த இடத்துல திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் வந்து பாராட்டலாம். ஏன்னா அவர் வண்டியில இருந்த பம்பரை கழட்டி இருக்காரு. பம்பர் கழட்டினா கூட அவருக்கு கொடி வைக்கிறதுக்கு பானட்லயே போஸ்ட் போட்டிருக்காரு. ஆனா இன்னொன்னு அவரு எக்ஸ்ட்ரா ஹெட்லைட்டும் எக்ஸ்ட்ரா ஹார்னும் அந்த வண்டியில மாட்டிருக்காரு. அதுவும் சட்டத்துக்கு புறம்பானதுதான். அதையும் அகற்றிட்டு அவர் ஒரு முன்மாதிரி தலைவர்னு காமிச்சாருன்னா 300 காமிக்கலாம், கேள்வி எழுப்பலாம். அடுத்தது முதல்வரை பிரதமர் சொன்னாருன்னு மட்டும் மண்டையில இருக்க கொண்டைய காட்டினாரு, அது சைரனை லைட்டை காட்டினாரு. சரி, எதிர்கட்சி சொல்லியிருக்காரு இல்ல